Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல டிராகன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு சைனீஸ் ரெசிபி. இது ரொம்ப ஈஸி தான் செய்யறது. ஆனா வந்து வீட்ல செஞ்சோம் அப்படினா ரெஸ்டாரன்ட்ல நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த டிராகன் சிக்கன் செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வீடியோல. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற இந்த டிராகன் சிக்கனை ஸ்டார்டராக யூஸ் பண்ணலாம். சைட் டிஷ்ஷாகவும் வந்து எல்லா ரைஸ்க்குமே வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் வந்து நீல வாக்கில் நம்ம சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து குடமிளகா நான் 2 கலரில் இருக்கிற குடமிளகா எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் ஒரு 15 பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸாக கட் பண்ணது. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு 3 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், அது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை வந்து 2 வந்து அதில் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தான் வந்து நம்ம சிக்கனை வந்து ஊற வச்சு எடுக்க போகிறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாமல். சிக்கனில் தண்ணி எல்லாமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துட்டு வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கிடலாம். மாற்றினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை வந்து இப்போ சிக்கனில் நம்ம விட்டுறலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து சிக்கனில் நல்லா ஊறணும். எல்லா சிக்கன்லேயும் நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஊற வச்ச சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கடாயில் இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒவ்வொரு இதாக எடுத்து போட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை தனித்தனியாக வந்து சிக்கனை வந்து பொரிச்சு எடுக்கணும். இதில் எண்ணெயில் போட்ட உடனே வந்து திருப்பக்கூடாது சிக்கனை. கொஞ்சம் நேரம் அது இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம லைட்டாக அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்புறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டியிருந்தால் கூட தனியாக அப்படியே நம்ம கரண்டி வச்சு நல்லா பிரித்து விட்டுறலாம். இந்த பொரிச்சு வச்சுருக்க சிக்கனே நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இதை நம்ம எக்கு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருந்தால் கூட சிக்கன் சாப்பிட்றப்ப வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா பொறுமையாக ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டுட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கனையுமே நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுக்கும் பொழுது எல்லா பக்கமுமே சிக்கன் ஈவனாக வந்து குக் ஆகிருக்கும். ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும், அப்புறம் ஒரு சைடு வேகாத மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து நல்லா நம்ம பார்த்துக்கணும். மேரினேட் பண்ணி வச்சுருந்த எல்லா சிக்கனையுமே பொரித்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பை கடாயில் 2 கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன் பொரித்து அந்த எண்ணெயவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். பூண்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் நல்லா வந்து பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இந்த பூண்டோட ஒரு 4 காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுடலாம். அதுவும் போட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
அதையும் இதில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை ஏற்கனவே கேப்சிகம், அந்த கேப்சிகமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். உப்பு போட்டு வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து சாஸ் நம்ம சேர்க்க போகிறோம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோயா சாஸு, 1.5 ஸ்பூனு டொமேட்டோ கெச்சப்பு, இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக சுகர் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சுகருக்கு பதிலாக ஹனியும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ இது எல்லாமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சிக்கனில் நல்லா வந்து கோட் ஆகிடுச்சு சாஸ் எல்லாமே. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ஸ்மோக்கோட ஃப்ளேவரோடு சேர்த்து இருக்கும் பொழுது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக இப்போ இந்த சிக்கனில் நான் ஆட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் நெய்யில் ஒரு 10-15 முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு இதில் போட்டிருக்கேன். இதை ஃபைனலாக போடும் பொழுது அந்த நெய்யோட ஃப்ளேவரோட சிக்கன் சாப்பிட்றப்ப ரொம்பவே அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான டிராகன் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நம்மளோட டிராகன் சிக்கனு. இது வந்து ஸ்டார்ட்டராக யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavitha. Thank you.